வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி, அதாவது மேல்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு கிளாண்ட் இது யூரினரி பிளாடருக்கு கீழே இருக்க கிளாண்ட். இது வந்து வயசானவங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும், அதனால் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். பட் ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேல்ஸில் வர கேன்சரில் 2வது இடத்துல ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் இருக்குன்றது தான் நிறைய மேல்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. அதனால நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இதை உதாசீனப்படுத்துகிறாங்க. நிறைய பேர், இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து எனக்கு 2 hours ஒன்ஸ் வந்து நான் யூரின் போகிறேன், பட் எனக்கு பிரச்சனையே கிடையாது டாக்டர்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க, இது போன சர்ஜரி சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறதுக்கு ஷையாவோ, இல்லை ஒய்ஃப் கிட்ட சொல்கிறதுக்கோ, இல்லை பசங்க கிட்ட சொல்கிறதுக்கோ ரொம்ப ஷையாக வச்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் 4th ஸ்டேஜில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டயக்னோசிஸ் பண்ணுறாங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, முதல்ல கோவிட் வரதுக்கு முன்னாடி எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் செக்கப் போவாங்க. ஹெல்த் செக்கப்பில் பண்ணும்போது இந்த பிஎஸ்ஏன்றது வந்து நார்மலாக எல்லா மாஸ்டல் செக்கப்லையும் இருக்கும். அது வந்து 0 to 4 வந்து நார்மல் வேல்யூஸ். 4க்கு மேலே இருக்குதுனாலே வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி லைட்டாக வீங்கி இருக்குன்னு அர்த்தம். இது 60 வயசுக்கு மேலே இயற்கையாகவே எல்லாருக்கும் வீங்கும். இது ஏன் வீங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன், அதாவது மேல் செக்ஸ் ஹார்மோன், ரீப்ரொடக்டிவ் ஏஜில் ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஆக்சசரி செக்ஷுவல் கிளாண்ட். நம்ம ஸ்பெர்ம் கவுண்டம், ஸ்பெர்ம் குவாலிட்டி, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஏஜஸ். அதாவது உங்களோட 30லேருந்து 50 வயசுக்குள்ளே, இல்லை 45 வயசுக்குள்ளே நீங்கள் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கும்போது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். பட் உங்கள் வயசு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அந்த ப்ராஸ்டேட் சுரப்பியோட வேலை வந்து சுத்தமாக தேவைப்படாமல் போகிறதுனால டெஸ்டோஸ்டிரோன் லெவலும் உடம்புல கம்மியாகிறதுனால ப்ராஸ்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்கும். அது சில பேருக்கு சிம்டம்ஸோடு இருக்கலாம், சில பேருக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். சிம்டம்ஸோடு எப்படி டாக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீங்குது அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டி இன் யூரினேஷன் வரும். ஒரு யூரின் போகணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆக வேண்டியதாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீம் ஃப்ளோ, யூரினோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாத்ரூம் போயிட்டு நம்ம யூரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 seconds இல்லை 10 seconds இல்லை 15 seconds கூட வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி முடியும் போது பார்த்திங்கன்னா ட்ராப்ஸாக விழும். சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிருந்ததுன்னா ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இது அது அடுத்த ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து எப்படி டாக்டர் பேசிக்காக புரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். அதாவது உங்களோட நார்மல் பிளட் டெஸ்ட் தான் அது. எனி லேபில் இல்லை எனி மாஸ்டல் செக்கப்பில் இருக்கும். கோவிடில் நான் சொன்ன மாதிரி கோவிடுக்கு முன்னாடி இது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிடில் ஒரு 4-5 வருஷம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வெளியிலே வராதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சரோட ப்ரிவேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்கள் பிஎஸ்ஏ லெவல் நீங்கள் 3-4 இயர்ஸாக எடுக்கலன்னா அதை தயவுசெய்து எடுத்து பார்த்துக்குங்க. அதோட வேல்யூ வந்து 0 to 4 இருக்கணும். 4க்கு மேலே இருந்தது தான் பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட்னுவாங்க. அது பயப்பட தேவை கிடையாது, மெடிசின்ஸ் கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். பட் 20க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அது ப்ராஸ்டேட்டிக் கேன்சராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் அது உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சிம்டம்ஸ் இல்லாமலே. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ராஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அதோட வீரியம், ப்ராஸ்டேட்டிக் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அதோட வீரியம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மற்ற கேன்சர் கம்பேர் பண்ணும்போது, லங் கேன்சரோ இல்லை ஹெட் அண்ட் நெக் கேன்சரோ இல்லை வேறு ஏதாவது கேன்சர் கம்பேர் பண்ணும்போது அதோட ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து 4th ஸ்டேஜ், எனி கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஏர்லி ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ்னுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதை விட அக்ரவேட்டாக இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் அக்ரவேட்டாக இருக்கும். 4th ஸ்டேஜ்ன்றது மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேஜ்னுவாங்க. அதாவது என்னென்னா, ப்ராஸ்டேட்டில் இருக்க கேன்சர் செல்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்கும் போது அதுக்கு பெருசான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, க்யூர் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் ஸ்லோவாக தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். வேறஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லையோ செகண்ட் ஸ்டேஜ்லையோ தேர்ட் ஸ்டேஜ்லையோ கண்ட்ரோல் பண்ணிட்டா கம்ப்ளீட் க்யூர் இஸ் பாசிபிள். ஸோ early diagnosis is the key. அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பயங்கர அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சுங்க. முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், பிஎஸ்ஏ லெவல்னு வாங்க, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இந்த பிளட் டெஸ்ட், பேசிக் பிளட் டெஸ்ட் எடுத்திங்கனாலே தெரியும். அது வந்து 0 to 4 வந்து ஆக்சுவல் வேல்யூ. இந்த 4க்கு மேலே இருக்கிறதுனாலே உங்களோட ப்ராஸ்டேட்டோட கிளாண்ட் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்றது இருக்கலாம். அது சில பேருக்கு சிம்டம்ஸோடு இருக்கலாம், சில பேருக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் அதுவே 20க்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது அது வந்து ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் மெட்டாஸ்டேட்டிக், அதாவது ஸ்ப்ரெட்டான ப்ராஸ்டேட்டிக் கேன்சராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 11-12 இருக்குது அப்படின்னா முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே பயாப்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் டயக்னோசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி பேராமெட்ரிக் எம்ஆர்ஐ ஆஃப் ப்ராஸ்டேட் அப்படின்னு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து பயாப்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பயாப்சி வந்து சர்ஜரி பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்க டிஷ்யூ எடுத்து அதில் கேன்சர் இருக்கா
இல்லையான்றது பார்ப்பாங்க. இப்போ இந்த மல்டி பேராமெட்ரிக் எம்ஆர்ஐலேருந்து நான் இன்வெசிவாகவே ஒரு எம்ஆர்ஐ எடுத்து உங்களுக்கு ப்ராஸ்டேட் வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது எங்கேயா ஸ்ப்ரெட்டாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா PSMA பெட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. லாஸ்ட் 5-6 இயர்ஸ் இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டில் மட்டும் அந்த கேன்சர் இருக்கா இல்லை ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கான்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் early diagnosis is the key. இது வந்து நீங்கள் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ 60 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தாட்டி போயிட்டு PSA டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் யாரை கன்சல்ட் பண்ணணும் என்னன்னு தெரியலனா நீங்கள் டாக்டர் செந்தில் 8110045117 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல டாக்டர் யார் உங்கள் ஏரியாவில் அப்படின்றத கைட் பண்ணுவேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்போ டாக்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு, இல்லை உங்களோட பெரியப்பாக்கு, அது மாதிரி உங்களோட பேட்டர்னல் சைடு, ஆக்சுவலாக அம்மா சைட் ரிலேட்டிவ்ஸ் மாமான்றதை விட பேட்டர்னல் சைடில் யாருக்காவது கேன்சர் இருக்குன்னா அது யூஸ்வலாக பேட்டர்னல் சைடில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா 50 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தாட்டி இந்த PSA டெஸ்ட்டை நீங்கள் பண்ணி பார்க்கணும். PSA டெஸ்ட்டை பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்குதோ இல்லையோ எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து இந்த PSA டெஸ்ட்டை பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேல்ஸ் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. பட் நான் கடந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்க்கும்போது என்னன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க பசங்கக்கிட்டேயோ இல்லை அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ சொல்கிறது கூட கஷ்டப்படுவாங்க. நான் வந்து ஒரு கப்பலை வந்து பார்க்கும்போது கூட அவங்க ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க, டாக்டர் இவர் பாத்ரூமுக்கு போனால் ரொம்ப நேரம் எடுக்கிறாரு டாக்டர், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது டாக்டர், அடிக்கடிக்கு பாத்ரூம் போகிறாரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது வெளியில் போகணும் ஃபங்க்ஷன் போனோன்னா ரொம்ப பதட்டமாக வராரு, ரொம்ப நான் வரணும், நான் டக்குன்னு கிளம்பணுன்ற மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்காரு டாக்டர். அப்படி இதெல்லாமே எனக்கு பார்க்கும்போது அவருக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியுது டாக்டர் அப்படின்றாங்க. ஏன்னா இது சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி ஆகிறதுனால அது வந்து உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு. அது வந்து நீங்கள் சாதாரண பிரச்சனை நினச்சிட்டு வச்சுக்கும் போது அது பெரிய பூதாகரமாக அது கேன்சரஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பில் இருக்குது. அதனால் இந்த டெஸ்ட்டு டெஃபினட்டாக பண்ணி பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி இது ஒரு 40 வயசுலேருந்து 50 வயசு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அப்பா, உங்களோட பெரியப்பா, உங்களோட மாமா அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ப்ராஸ்டேட்டிக் கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். 3rd ஸ்டேஜ் வரைக்கும். 4th ஸ்டேஜ் வந்துருச்சுனாலும் குவாலிட்டி ஆஃப் லைஃபை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப். If you have any doubts, any clarifications, feel free to share your reports to Dr. Sendil at 8110004517. திருப்பி சொல்கிறேன், 8110004517. இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா I can get opinion from top most urologist in the city. ஓகே, இப்போ யூராலஜிஸ்னா என்ன, நெஃப்ராலஜினா என்ன, யூரோ ஆன்காலஜினா என்ன அப்படின்ற புரிதல் பார்த்தீங்கன்னா அதுவுமே நிறைய பேருக்கு இல்லை. நெஃப்ராலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அதாவது யூரினரி ட்ராக்டில் உள்ள மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் நெஃப்ராலஜி. யூராலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிலேருந்து யூரிட்டர் வருது, பிளாடர் வருது, யூரித்ரா வருது. இந்த கம்ப்ளீட் யூரினரி ட்ராக்டில் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ், ஏதாவது சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணும்னா அது யூராலஜின்னு சொல்லுவாங்க. யூராலஜிஸ்ட்னு வாங்க. அதை ட்ரீட் பண்ணுறவங்க வந்து யூராலஜிஸ்ட். இந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ட்ரீட் பண்ணுறவங்க பேர் நெஃப்ராலஜிஸ்ட். ஸோ இது ஒரு புரிதல் வேணும். யூரோ ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்டில் ஏதாவது கேன்சர் தொற்று நோய் இருக்குது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறவங்க பேர் யூரோ ஆன்காலஜிஸ்ட். ஸோ இது எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ யூராலஜிஸ்ட் யார், நெஃப்ராலஜிஸ்ட் யார், யூரோ ஆன்காலஜிஸ்ட் யாருன்றது தெரியுதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூ கேன் கால் மீ அட் 8110004517. டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.